என்ன மித்ரா பாத்துக்கிட்டே இருக்காரு, அடிக்கவே மாட்டேங்கிறாரு? மிஸ்டர் அழகப்பன், அடிங்க உங்க பொண்ண. அப்பா, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் இங்க கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா அங்க உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிருவேன்னு நினைச்சதேன்பா. நான் எதுவுமே சொல்லல. தப்புதேப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. மித்ரா, நீ எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சம்பவம் நடக்க போகுது. கண்ணக்கின சிமிட்டிராத. பட்டிக்காடு அடி வாங்கறத பார்த்து ரசிப்போ. ரெடியா இரு. இங்க பாருங்கய்யா, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா தப்பு ஆனந்தி மேல இல்ல, என் மேலதான் இருக்கு. தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நான் கண்டிப்பா இருந்தேன். ஆனா அந்த விஷயம் இவ்ளோ பெரிய தப்பு நடக்கிறதுக்கு காரணமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் மேல ஆனந்திக்கு காயத்ரிக்கு இருந்த பயம்தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைய என்கிட்ட சொல்ல விடாம தடுத்திருக்கு. ஆனந்தி சுவரேறி குதிச்ச அன்னைக்கு நான் கோவப்படாம மத்தவங்க பேச்ச கேட்டு முடிவெடுக்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நான் கொஞ்சம் நிதானமா ஆனந்திய தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா, கொஞ்சம் அன்பா பேசியிருந்தா இந்த உண்மை எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு தூரம் பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருக்காது. நான் அவசரப்பட்ட மாதிரி நீங்களும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது நல்லது இல்லைங்கய்யா. நாம இத பேசிக்கலாம். இனிமே பேசுறதுக்கு என்னமா இருக்கு? அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சே. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐயா, நீங்க ஆனந்தி மேல எதுவும் கோச்சுக்காதீங்க. நான் ஏமா என் பொண்ணு மேல கோச்சுக்கிறேன்? அதான் எதுவும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு நான் ஆனந்தி மேல கோச்சுக்கிறேன்? பின்னம்மா, பல பெண்களோட மானத்தை ஏதோ ஒரு பெண்ணு காப்பாத்திருக்குன்னு நான் பேப்பர்ல செய்தியா படிச்ச அன்னைக்கே அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துட்டு தாயி நானு. ஆனா இன்னைக்கு என் பிள்ளைதான் அப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்குன்னு நினைக்கும் போது ஊருக்கு ஒரு காவக்காரனா, ஒரு அப்பனா என் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேம்மா. எங்கேயோ வசந்துட்டு தாயி. இல்லம்மா, அழாதம்மா, அழாத. நீ செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. பல குடும்பத்தோட கௌரவத்தை, நிம்மதிய, பல உயிரை காப்பாத்திருக்கம்மா. இது எப்படி பெரிய புண்ணியம் தெரியுமா? நல்லது செய்யும் போது நாலு கெட்டது வரத்தாமா செய்யும். அதெல்லாம் யோசிக்காம இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண உடனே கொண்டாடாம திட்டுனா என்ன மாதிரி புத்தி கெட்டவன் இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டாமா. அப்படியெல்லாம் சொல்லாதேப்பா. நீ என்னைய புரிஞ்சுக்கிட்டலப்பா, எனக்கு அது போதும்பா. நீ அவசரப்பட்டு தப்பு பண்ண மாட்டேன்னு அப்பாவுக்கு தெரியுமா? நீ எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அழுகாதம்மா, நீ அழுக கூடாது. என்ன அழுகாதம்மா, அழுகாத. காயத்ரி, ஆனந்தி மட்டும் இல்ல, நீயும் அழுக கூடாதுமா. நீயும் மனசறிஞ்சு என்ன தப்பும் பண்ணல. உங்க அப்பாவை காப்பாத்தணும்னு, உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு கடை வாங்கின. அது ஒரு குத்தமா? இல்லம்மா, கடன்கிற பேர்ல உன் வாழ்க்கையை களவாட நினைச்சாங்க பாரு, அவங்க செஞ்சதுதான் மகாபாதகம்.
காயத்ரி, உங்க அப்பா இருக்கிற இடத்துல இருந்து நான் சொல்றேன், இனிமே இந்த விஷயத்துக்காக உன்னை யாராவது கேலி கிண்டல் பண்ணா யோசிக்காதம்மா. எதிரில் யார் இருந்தாலும் சரி, ஓங்கி ஒரு அரவிட்டுரு. ஆகிறத பாத்துக்கிடுவோம். செய்யாத தப்புக்காக நீ ஏமா தலை குனியணும்? தைரியமா இருக்கேன். பொண்ணுங்கள்லாம் எப்போ தைரியமா இருக்கணும். ஐயா, நீங்க கிராமத்து மனுஷன். பொண்ணுங்க வெளியே போறதே தப்பு. நீ யார கேட்டு இதெல்லாம் பண்ணேன்னு ஆனந்தி கிட்ட கோவப்படுவீங்கன்னு பயந்தேன். ஆனா உங்க பரந்த மனப்பான்மை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம பிள்ளைய மேல நம்ம நம்பிக்கை வைக்காம வேற யாருமா வைப்பா? என் பொண்ணு எந்த சூழ்நிலையிலும் தப்பு பண்ண மாட்டான்னு நம்பினதுனாலதான் இம்புட்டு பெரிய டவுனுக்கு தனியா அனுப்பி வச்சேன். அது கூட இல்லைன்னா என்னம்மா அப்பா மக உறவு? உண்மைதாங்கய்யா. இனிமே நானும் இவ்ளோ கண்டிப்பா இல்லாம இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு அன்பான வார்டனா இருப்பேன். அட, நீங்க என்னம்மா தப்பு பண்ணீங்க? உங்க கடமையை தானே செஞ்சீங்க. கடமைன்னு வந்துட்டா அப்படி கண்டிப்பா தான் இருக்கணும். நான் காவக்காரனா இருந்த காலத்துல நடுராத்திரில என் கூட்டாளியா இருந்தா கூட வீட்டை விட்டு வெளியே சுத்தினா நான் சந்தேகம் தான் படுவேன். ஏன்டா வெளியே சுத்துறேன்னு கேட்பேன். அது என் கடமைமா. அது மாதிரி தான் உங்களுடைய கடமையை நீங்க செஞ்சிருக்கீங்க. பிள்ளைங்க தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. போக போக எல்லாம் சரியாயிருமா. சரிங்கய்யா. ஆனந்தி, அப்பாவை கூட்டிட்டு போ. நான் சாப்பாடு ரெடி பண்றேன். கூட்டிட்டு போங்க. போங்க. வாப்பா. ஆ, மித்ரா, இந்த ஆளு சரியான தண்ணி பாம்பா இருக்கான். இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் சொதப்பிடுச்சு. ஹேய், வார்டன் நம்மள தாண்டி பாக்குறாங்க. வா, அவங்க வரத்துக்கு கிளம்பிடலாம். நெல்லுங்க. நீங்க ஏதோ நடக்கணும்னு ஆசைப்பட்டு அது நடக்கலன்னு சோகத்துல போற மாதிரி தெரியுது. நீங்க ஆனந்திக்கு அவ அப்பா மூலமா பெரிய அவமானத்தை தேடி தர போறதா நினைச்சு வாய்க்கு வந்த மாதிரி அவர்கிட்டயே பேசுனீங்களே, அதுல ஒன்னாவது அவர்கிட்ட எடுபட்டுச்சான்னு பாத்தீங்களா?